Hello students. போன கிளாஸோட கண்டினியூஷன் அப்படியே இதில் பார்ப்போங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போன நம்ம லாஸ்ட் லெக்சர்ல பார்த்து பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ இந்த கொஷின் என்ன சொல்றாங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை ஆஃப் அன் எலிப்ஸ் இஸ் 6 அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் 12 இருந்திருக்காங்க. தென் த லென்த் ஆஃப் இட்ஸ் லேட்டஸ்ட் செக்டம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் வந்து என்னன்னா 2b² by a. கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு எலிப்ஸ் இருக்கு. இது வந்து அதோட டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா x is equal to a by e. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து என்னன்னா x is equal to minus a by e. அப்புறம் இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ae minus ae, 0. இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ae, 0. கரெக்டா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கைஸ், ஸோ அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 2ae which is equal to 6ன்னு சொல்லியிருக்காங்க. 2ae equal to 6 and distance between directrix. ஸோ அதோட வேல்யூ வந்து என்னன்னா 2a by e, 2a by e which is equal to 12 அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் செக்டம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரும்னா ae equal to 6 by 2 which is 3 and a by e which is equal to என்ன வரும், a by e ஓட வேல்யூ 6ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா ae into a by e is equal to 3 into 6. e cancel ஆயிடும். So a square is equal to 18, which implies a equal to 3 root. ஓகேவா? ஓகே. ஸோ a ஓட வேல்யூ 3 root 2னா a by e is equal to 6, கரெக்டா? ஸோ e is equal to a by 6, which implies 3 root 2 by 6, which is 1 by root 2. கரெக்டா? ஸோ e is equal to 1 minus b square by 1 minus a square by b square இல்ல. ஸோ which is equal to 1 by root 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்னா 1 minus a square by b square which is equal to 1 by 2, which implies a square minus b square is equal to 1 by 2. அதாவது 1 minus 1 by 2, which is 1 by 2. So b square is equal to 2a square, which implies 2 into a square ஓட வேல்யூ 18. So b square is equal to 36. இப்போ உங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லேட்டஸ்ட் செக்டமோட லென்த் தானே கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் இஸ் ஈக்குவல் டு 2 into b square by a ஓட வேல்யூ வந்து 3 root 2. ஸோ சிம்பிளிஃபை பண்றப்ப 1 2 இதோட வேல்யூ, ஸோ 12 root 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ நம்ம சர்க்கிள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ எலிப்ஸோட பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி எலிப்ஸ் வந்து ஒரு வரைஞ்சிக்கலாம். ஸோ எலிப்ஸ் வந்து இப்படி இருக்குமா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா a, 0. இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா 0, b. இந்த பாயிண்ட் வந்து -a, 0. ஸோ இப்போ பாராமெட்ரிக் ஃபார்ம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இங்க வந்து ஒரு சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் வித் ரேடியஸ் a. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அண்ட் இதோட சென்டர் வந்து பாத்தீங்கன்னா O தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த சர்க்கிளை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஆக்சிலரி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சிலரி சர்க்கிளுக்கு ரெஸ்பெக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எலிப்ஸோட பாராமெட்ரிக் ஃபார்ம்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா, இப்போ அதோட பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்னவா இருக்கும்னா a cos theta minus b sin theta. கரெக்டா? கிவன் இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா இருந்தா. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே இந்த பாயிண்ட் வந்து நம்ம கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னா a cos theta. கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல போடுறப்ப என்ன ஆகும்னா x² by a² plus
y square by b square is equal to 1, correct? So இப்போ x ஓட வேல்யூ a cos theta. So a square cos square theta by a square plus y square by b square is equal to 1. So a square cancel. Y square by b square is equal to 1 minus cos square theta, which is equal to sin square theta. So இது சால்வ் பண்றப்ப என்ன வரும்னா y is equal to b sin theta அப்படின்னு வந்து. ஸோ நம்மளோட பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா a cos theta, b sin theta அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ p of theta அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா அது வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணணும்னா p of a cos theta, b sin theta. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ் வந்து ரீப்ரசென்ட் பண்ணும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன தந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the locus of midpoint of line segment joining the points 4, 3 இந்த points வந்து ellipse is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எலிப்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 4, 3 இருக்கு. ஸோ ஒரு ரேண்டம் பாயிண்ட் சே பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட், ஸோ அந்த மிட் பாயிண்டோட லோக்கஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பின்றதுனால நம்ம வந்து இப்போ லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த எலிப்ஸோட பேராமெட்ரிக் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் எலிப்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 பிளஸ் y square by 2 is equal to 1, which implies a ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2ன்னு வரும், b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √2ன்னு வரும். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன வரும், பேராமெட்ரிக் பாயிண்ட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a cos theta, b sin theta, கரெக்டா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்னன்னா 2 cos theta, √2 sin theta. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், Q வந்து பாத்தீங்கன்னா 4, 3. இப்போ இதோட மிட் பாயிண்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா P plus Q by 2. ஸோ 2 cos theta plus 4 by 2 √2 sin theta plus 3 by 2. ஸோ இதுதான் வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா h, k க்கு ஈக்குவலன்ட். ஸோ h is equal to cos theta plus 2, k is equal to √2 sin theta plus 3 by 2. ஓகேங்களா? ஸோ h minus 2 is equal to cos theta and 2k minus 3 by √2 is equal to sin theta. நமக்கு cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம தீட்டாவை வந்து எலிமினேட் பண்ணோம்னா என்ன ஆகும், h minus 2 the whole square by 1 plus 2k minus 3 whole square by 2 is equal to 1. அதாவது என்னன்னா sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ் பாயிண்ட்ஸ்ல. ஸோ இப்போ h வந்து h, kவை x, y ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ x minus 2 whole square by 1 plus ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குல்ல, ஸோ அந்த 2 காமனாக வெளியெடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா 2 square into k minus 3 by 2 the whole square by 2 which is equal to 1. So which implies x minus 2 whole square by 1 plus k minus 2 whole square by 1 by 2 which is equal to 1. ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/√. ஸோ a ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ a ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 1 minus 1/2ன்னு வருமா, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
1/2 தி ஹோல் ரூட் விச் இஸ் 1/√. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஃபோக்கல் கார்ட்னா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் கார்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோக்கல் டிஸ்டன்சஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்குவோம் Pன்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம PS வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ PS நமக்கு வந்து எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ என்ன தெரியும்? E is equal to PS by PM. கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, y1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு x1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AE, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AE. ஓகேங்களா? which implies PS is equal to E into PM. இப்போ PM ஓட வேல்யூ வந்து என்னன்னா, இப்போ இது வந்து x1 அண்ட் இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு A by E. ஸோ E into PM ஓட வேல்யூ வந்து என்னன்னா A by E minus x1 which is equal to A minus EX1. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி PS வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ PS டேஷும் கண்டுபிடிச்சோம். ஸோ PS dash is equal to E into PM dash which is equal to E into AE plus x1 அப்படின்னு வந்து வரும். which implies A plus EX1 அப்படின்னு வந்து வரும். இப்போ பாராமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா x1 y1 வந்து என்ன ஆகும்னா A cos theta, B sin theta ஆகிடுமா? ஸோ இப்போ அதை வந்து நம்ம போட்டோம்னா A minus E into A cos theta அப்படின்னு வரும். which is A வந்து காமன் எடுத்தோம்னா 1 minus E cos theta. அண்ட் இது வந்து என்ன ஆகும்னா A into 1 plus E cos theta அப்படின்னு இருந்தா. ஸோ இப்போ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்னன்னா, PS plus PS dash அதோட வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா A minus EX1 plus A plus EX1 which is equal to இதுவும் கேன்சல். ஸோ 2A அப்படின்னு வந்து வரும். இப்போ PS வந்து பாத்தீங்கன்னா x1 டிபெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா PS பிளஸ் PS டேஷ் வந்து பாத்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் ஆகாம அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எலிப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதாவது என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுப்போம், அப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் எடுப்போம், இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் எடுப்போம், அப்புறம் அந்த லென்த்தை வந்து நம்ம இந்த மாதிரி ரிவால்வ் பண்ணிட்டே வரப்போதான் வந்து நமக்கு எலிப்ஸ் வந்து வரும்னு சொன்னோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரூஃப் மாதிரி அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து என்னன்னா PS plus PS dash is equal to 2A. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து போகும். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, if coordinates of 2 points A and B are root 7, 0 and minus root 7, 0 respectively, and P is any point on the conic PA plus PB இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோனிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ கோனிக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, AX ஸ்கொயர் பிளஸ் 16Y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்றப்ப என்ன வரும்னா AX ஸ்கொயர் பை 144 பிளஸ் 16Y ஸ்கொயர் பை 144 which is equal to 1, which implies X square by 16 plus Y square by 9 equal to 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து கிளியரா ஏவோட வேல்யூ என்னன்னா 4ன்னு வரும், பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். எசென்ட்ரிசிட்டி E is equal to 1 minus
a square b square by a square 9 by 16 which is equal to root over 7 by 16. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரூட் 7 by 4. ஓகேவா? இப்போ இதோட ஃபோக்கல் பாயிண்ட் அதாவது ஃபோக்கஸ் வந்து என்னென்ன வரும்னா எஸ் திஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ 4 இன்டூ ரூட் 7 by 4 கமா 0 which is plus or minus root 7 by 0. So, given points A and B வந்து என்னன்னா focus of இந்த ellipse. ஸோ நமக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும்னா இது A, இது வந்து B. இப்போ இந்த கோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ். கரெக்டா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா எதனா ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கிறாங்க. PA plus PB இந்த வேல்யூ தானே கேட்கறாங்க. ஸோ நம்ம முன்ன பார்த்தபடி PA plus PB is equal to 2 times of A which is 2 into 4 and அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து போகும். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா PA plus PB is equal to 2A. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஃபோக்கல் கார்டு. ஸோ ஃபோக்கல் கார்டுனா வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் இருக்கு. இந்த எலிப்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு P, இது வந்து Q. ஸோ இந்த P வந்து நான் தீட்டா 1ஆல ரீப்ரசென்ட் பண்றேன், Q வந்து தீட்டா 2ஆல ரீப்ரசென்ட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபோக்கல் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன் இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா எக்ஸ் பை ஏ cos of theta 1 plus theta 2 by 2 plus y by b into sin of theta 1 plus theta 2 by 2 which is equal to cos of theta 1 minus theta 2 by 2. அதாவது x by a cos of theta 1 plus theta 2 by 3 plus y by b sin of theta 1 plus theta 2 by 2 which is equal to cos of theta 1 minus theta 2 by 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஃபோக்கல் கார்டோட ஈக்குவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம இந்த தீட்டா 1 தீட்டா 2 வேல்யூஸ் வந்து நம்ம போட்டோம்னா ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபோக்கல் கார்டோட ஒரு ரேண்டமான ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்து டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட்னா வந்து என்னன்னா நம்ம சர்க்கிள்ல வந்து பார்த்துருப்போம். ஒரு சர்க்கிள் வந்து இருக்குன்னா அதோட டேஞ்சன்ட் வந்து ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அது டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்க்கும் வந்து என்னன்னா ஒரு எலிப்ஸ் இப்படி இருக்குன்னா ஒரு பாயிண்ட்ல அது வந்து பெர்பெண்டிகுலரா அதாவது இந்த மாதிரி அந்த கர்வுக்கு நம்ம பெர்பெண்டிகுலரா போட்டோம்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சன்ட். இப்போ டேஞ்சன்ட்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வந்துச்சுன்னா அது வந்து நார்மல். இது வந்து நார்மல், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் வந்து ரீப்ரசென்ட் பண்றதுல மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ஸ்லோப் ஃபார்ம், இன்னொன்று வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிவன் பண்ணிட்டா அதாவது என்னன்னா டேஞ்சன்ட் அட் அ பாயிண்ட். ஒரு கிவன் பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் பேராமெட்ரிக். ஸோ ஸ்லோப் ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு எலிப்ஸ் இருக்கா. இப்போ இந்த எலிப்ஸ்க்கு இப்போ இதுதான் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து எம் அப்படின்னு வந்து கிவன்ல வந்து எம்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா y is equal to mx plus or minus root over a square m square plus b square. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபார்ம். இப்போ இதே வந்து சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1 y1 அப்படின்னு வந்து கிவன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்து என்னன்னா t is equal to 0. அதாவது
எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஒன்னால ரீப்ளேஸ் ஆகிடும். ஒய் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஒய் ஒன்னால ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குன்னா இதோட டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிடும்னா எக்ஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒய் ஒன் பை பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வந்து நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஒனோட வேல்யூ என்னன்னா ஏ காஸ் தீட்டா, ஒய் ஒனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா. ஸோ அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் இன்டூ ஏ காஸ் தீட்டா பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்டூ பி சைன் தீட்டா பை பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் காஸ் தீட்டா பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் சைன் தீட்டா பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன். இந்த ஏ மட்டும் தான் ஸ்கொயர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம், இது வந்து டேஞ்சன்ட் அட் அ பாயிண்ட் ஃபார்ம், இது வந்து ஸ்லோப் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நார்மலோட ஈக்குவேஷன் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைக் பேராமெட்ரிக் ஃபார்மும் இருக்கு, அப்புறம் ஸ்லோப் ஃபார்மும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அட் அ பாயிண்ட் வந்து பார்ப்போம். நார்மல் at a given point. x1, y1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதோட நார்மல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் பை ஒய் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸோட நார்மல் ஈக்குவேஷனாக இருக்கும் at a point p, x1, y1. ஸோ இந்த பாயிண்ட்ல அதோட நார்மல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இதே வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வந்து நம்ம எதால ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஏ ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ் ஒனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னா பி ஸ்கொயர் ஒய் பை ஒய் ஒனோட வேல்யூ பி சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ கேன்சல் ஆகிடும், பி கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் பிஒய் cosecant theta which is equal to a square minus b square அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து போனோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா the acute angle between a pair of tangents drawn to the ellipse 2x square plus 3y square is equal to 5 from a point 1, 3 is அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ என்னன்னா இப்போ ஒரு எலிப்ஸ் இருக்கு இந்த மாதிரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் 1, 3 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வந்து வரையும். ரெண்டு டேஞ்சன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல மீட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னா 1, 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது ஸ்லோப் ஃபார்ம் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து எடுக்கும். ஸோ அது வந்து என்னன்னா y is equal to mx plus or minus root over a square m square plus b square. கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல எழுதுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 5/2 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 5/3 விச் இஸ் ஈக்குவல் டு 1.
ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்னன்னா √5/2, பியோட வேல்யூ வந்து என்னன்னா √5/3. கரெக்டா? ஸோ y is equal to mx plus or minus √a ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னா 5/2, 5m²/2 பிளஸ் பியோட வேல்யூ வந்து என்னன்னா 5/2. அண்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1,3 பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும்னா 3 is equal to xோட வேல்யூ 1, ஸோ m plus or minus √5m²/2 plus 5/3. கரெக்டா? ஸோ 3 minus m is equal to plus or minus √5m²/2 plus 5/3. கரெக்டா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ m² minus 6m plus 9 is equal to 5m²/2 plus 5/3, which implies 3m²/2 plus 6m plus 5/3 minus 9 is equal to 0. So 27 minus 5 வந்து பார்த்தீங்கன்னா 22. So 3m² by 2 plus 6m minus 22/3 is equal to 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த m ஓட ஈக்குவேஷன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா m1 m2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரூட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்கணும்னா இந்த டீட்டா தானே கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஸ்லோப்ஸ், ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டா வந்து தரும். ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா tan theta is equal to mod of m1 minus m2 by 1 plus m1 m2. ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா m1 plus m2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா minus of b by a, which is minus 6/3/2. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னா -4. m1 m2 is equal to c by a, which is minus 22/3/3/2. அண்ட் இதோட வேல்யூ வந்து என்னன்னா -44/9. ஸோ m1 minus m2 whole square is equal to m1 plus m2 whole square minus 4m1 m2. கரெக்டா? ஸோ இது வந்து என்ன வரும்னா -4 whole square minus 4 into minus 44/9 வரும். ஸோ 16 plus ஸோ இது வந்து 176/9, 144 plus 176/9. இதோட வேல்யூ வந்து என்னன்னா 320/9 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரூட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √320/3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா m1 minus m2 ஓட வேல்யூ. ஸோ tan theta is equal to modulus of √320/2 into 1/1 minus m1 m2 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -44/9. ஸோ mod of 320/3 into 9/9 minus 44 ஓட வேல்யூ வந்து -34. ஓகேங்களா? இது வந்து 3 times. ஸோ tan theta is equal to √120 வந்து 320 வந்து எப்படி எழுதுனானா 64 into 5 எழுதலாமா? ஸோ 64 வந்து பார்த்தீங்கன்னா 8² into 5 எழுதலாம். ஸோ இப்போ அதோட ரூட் வந்து என்ன ஆகும்னா 8√5/35.
இப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு த்ரீயும் இருக்கு இன்டூ த்ரீ. ஸோ 24√5/7 இன்டூ √5 இன்டூ √5. ஸோ ஒரு √5 கேன்சல் ஆயிடும். ஸோ 24/7√5. ஸோ which implies theta is equal to tan inverse of 24/7√5. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். இன்னைக்கு கிளாஸ் நடத்துனதுலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.